ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் தான் நான் எல்லா பொருளுமே அளந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்லேயே எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். வெல்லத்தில் தூசிக்கல்லாம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது போல் வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடிருந்ததும் இந்த மாதிரி உருக்காத நெய் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 4 முந்திரி 4 பாதாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நெய்யில் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது திராட்சை இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நெய்யை விட்டுட்டு வெறும் முந்திரி திராட்சையை மட்டும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மீதி இருக்கிற இதே நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையை சேர்த்துட்டு நான் வந்து வறுத்துக்க போகிறேன். அரை கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவையை சேர்த்துட்டு குறைஞ்சது 3லிருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே 3 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரவையை வறுக்கும் பொழுதே ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை நான் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இப்போ சூடாக இருக்கிற இந்த தண்ணியை 2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நார்மலாக நம்ம கேசரியெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் இந்த கோதுமை ரவை வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரை கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த எல்லா தண்ணியுமே நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. அதே சமயம் கோதுமை ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு. கையில் எடுத்து இது போல் லைட்டாக மசிச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்ததுன்னா ரவை வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலை ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சை பாதாமை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்துருக்கிற வெள்ளை கரைசல் வந்து கொஞ்சம் குக் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் சேர்த்துருந்த வெள்ளை கரைசலெல்லாம் நல்லா குக் ஆகிட்டு கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்றது போல் நெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது போல் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு டக்குன்னு சுட சுட ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சுட சுட சூப்பராக கோதுமை ரவையை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம கோதுமை ரவை, வெல்லம் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது போல் ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். மறக்காமல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.